Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது ஜனவரி 24 1966 பாம்பேல இருக்க சாண்டா க்ரூஸ் ஏர்போர்ட்ல இருந்து ஏர் இந்தியா 101 பாத்தீங்கன்னா மும்பைல இருந்து லண்டன் நோக்கி புறப்பட தயாரா இருக்கு. இந்த பிளேனுக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு. ஏன்னா இது போயிங் 707 வகையை சார்ந்தது. அது மட்டும் கிடையாது, உலகத்திலே ஃபர்ஸ்ட் போயிங் 707 வகையான ஏர்பிளேனை வாங்கின பெருமையையும் ஏர் இந்தியா வச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ஏர்பிளேனுக்கு ஒரு பேர் இருக்கு, அதான் கஞ்சன்ஜுங்கா. அண்ட் இந்த ஏர்பிளேனோட கேப்டனோட பேர் ஜோசப் டிசோசா. இவருக்கு 48 வயசு ஆகுது. இவருக்கு வானத்துல கவுண்ட்லெஸ் ஹவர்ஸ் பறந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஆனா என்னதான் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இப்ப நடக்க போற இன்சிடென்ட்க்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உதவ போதா அப்படின்னு கேட்டாம் அது கிடையாது அப்படின்னு சொல்லியானோம். ஓகே, இந்த ஏரோப்ளேன் கிளம்புற இந்த டைம்ல இருந்து 16 வருஷம் பேக்வேர்ட்ல போனோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நவம்பர் 3 1950 வருஷம் போனோம்னா இதே பாம்பே ஏர்போர்ட்ல இருந்து இன்னொரு ஏரோப்ளேனும் கிளம்ப தயாரா இருக்குது. அதுதான் ஏர் இந்தியா பிளைட் 245. இந்த பிளேனுக்கும் எக்கச்சக்கமான சிறப்பம்சம் இருக்கு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் கிராஸ் பண்ணி போற முதல் ஏரோப்ளேனாவே இருந்திருக்கு. அதனாலேயே இந்த ஏரோப்ளேனுக்கு பெருமை சேர்க்கிற விதமா ஸ்டாம்ப் இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாம்ப்ல இந்த ஏரோப்ளேனோட பிக்சரையே பதிச்சு இந்தியன் கவர்மெண்ட் வெளியிட்டாங்க. அண்ட் இந்த ஏரோப்ளேனோட ஜர்னியும் மும்பைல ஆரம்பிச்சு லண்டன்ல தான் பினிஷ் ஆகும். இந்த ஏரோப்ளேனுக்கு ஒரு பேரும் இருக்கு, அதுதான் மலபார் பிரின்சஸ். அண்ட் இந்த ஏரோப்ளேனை ஓட்டுற கேப்டனுக்கு வெறும் 31 வயசு ஆகுது. அண்ட் இவரோட பேரு ஆலன் ஆர் செயின்ட். இவருக்கு thousands of hour வானத்துல பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா என்னதான் இவருக்கும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடுத்து நடக்க போற இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு உதவ போகுதா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். சோ இரண்டு வெவ்வேறு காலகட்டங்கள், ஒரே ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் விமானங்கள். ரெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மும்பை தான், ரெண்டோட டெஸ்டினேஷனும் லண்டன் தான். ஆனா என்னதான் இது ரீச் பண்ண வேண்டிய இடம் லண்டனா இருந்தாலும் இந்த ரெண்டுமே லண்டனை ரீச் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டாம் அதுதான் கிடையாது. எஸ், இந்த இரண்டு ஏரோப்ளேனையும் எதிர்நோக்கி ஒரு மலை காத்துட்டு இருக்கு, அதுதான் மவுண்ட் பிளாங்க். இந்த மவுண்ட் பிளாங்க் தான் இந்த இரண்டு ஏரோப்ளேனையும் விழுங்க போகுது. எஸ், 1950 66 காலகட்டத்தில் இந்தியாவே உலுக்கிய உண்மை நிகழ்வுகளை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த இன்சிடென்ட் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது நேச்சுரலான கிராஸா இல்லாட்டா சதி செய்து இந்த விமானங்களை வீழ்த்தினாங்களா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கே கிரியேட் ஆகும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கூடவே வாட்ஸ்அப் பேஜுக்கான லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு டெக்ல அளவுக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா எஸ்எம்ப்ரஸ் டெக் அப்படின்னு சொல்லிட்டு டெக் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த சேனல்ல புது மொபைலோட ரிவ்யூல இருந்து அன்பாக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் கவர் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ஒரு டெக் என்தூசியாஸ்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான். மறக்காம அந்த சேனலை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 1950 நடந்த இன்சிடென்ட்டை பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது ஏர் இந்தியா 245 ஃளைட். இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் மும்பை, டெஸ்டினேஷன் லண்டன். இதோட பேர் மலபார் பிரின்சஸ். அண்ட் இந்த பிளேன் பாத்தீங்கன்னா லாக்ஹீட் L749 கான்ஸ்டலேஷன் அப்படின்ற வகையை சார்ந்த பிளேன். அண்ட் இதோட ரூட் பாத்தீங்கன்னா பாம்பேல இருந்து கெய்ரோ, கெய்ரோல இருந்து ஜெனீவா, ஜெனீவால இருந்து லண்டன். இந்த ரூட்ல இருந்து கெய்ரோல இருந்து ஜெனீவாக்கு போற இன்பிட்வீன் ரூட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூட்ல தான் ஒரு மான்ஸ்டரான மலை இருக்கு. அதோட பேர் தான் மவுண்ட் பிளாங்க். இந்த மவுண்ட் பிளாங்க்ன்றது வேற எதுவும் கிடையாது, சுவிஸோட ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இருக்கு பாத்தீங்களா, அதோட ஹையஸ்ட் பீக் தான் மவுண்ட் பிளாங்க். அதாவது ஆல்ப்ஸ் மலைத்தொடரோட உயரமான சிகரம் தான் இந்த மவுண்ட் பிளாங்க். அண்ட் இந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கை கிளியரா இருந்தா கிளியரா இருக்கும். சப்போஸ் வெதர் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சாலும் கம்ப்ளீட்டா வெதர் கேட்டிக்கா மாறிடும். அதுக்கப்புறம் அந்த மலைத்தொடருக்கு மேல இருக்க மேகங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது கோர தாண்டம் ஆட ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல இந்த பிளேன் அதுக்கு மேல மட்டும் பறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தை கிராஸ் பண்றதே இந்த பிளேனுக்கு பெரிய சவாலான விஷயமா மாறிடும். சோ அப்படிப்பட்ட இந்த மலைத்தொடருக்கு மேல இருக்க ஸ்கை கிளியரா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு தான் இந்த மலபார் பிரின்சஸ் கெய்ரோல இருந்து ஜெனீவா நோக்கி பறந்துட்டு இருக்கு. அப்படி பறக்கிற அந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸோட சேர்த்து மொத்தம் 48 பேர் இருக்காங்க. அண்ட் இந்த பிளேன் இப்ப கொஞ்சமா ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு மேல பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்கிறப்ப இனிஷியலா நார்மலா அந்த வெதர் பாத்தீங்கன்னா டைம் போக போக அப்படியே மாற ஆரம்பிக்குது. அதாவது அந்த பிளேனை சுத்தி திக்கான டார்க் கிளவுட் சூழ ஆரம்பிக்குது. இப்படி சூழறப்ப இனிஷியலா இந்த இதை சமாளிச்சலாம் அப்படின்னு பைலட் நினைச்சிட்டு இருந்தாப்ல. ஆனா டைம் போக போக தான் அவருக்கே தெரியுது முன்னாடி இருக்க விசுவலே சுத்தமா தெரியல அப்படின்றது. அதுவும் இந்த காலகட்டம் மாதிரி 1950 காலகட்டத்துல எல்லாம் பிளேன்ல ஜிபிஎஸ் அப்படின்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த டைம்ல பைலட் அவங்களுடைய ஸ்கில், அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் இதை சமாளிக்கவே செய்யணும். அததான் இப்ப மலபார் பிரின்சஸ்ல இருக்க பைலட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஆப்போசிட் சைட்ல இருக்க ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோலோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காரு. சைட் பை சைட்ல இவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம எவ்வளவு தூரம் கடந்து வந்திருப்போம் அப்படின்ற டிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்றாரு. சோ அப்படி கால்குலேட் பண்ணதுல நம்ம மவுண்ட் பிளாங்க கடந்து வந்திருப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட தான் இப்ப பிளேனை டிசைன் பண்றாரு. அப்படி கீழே இறக்குறப்ப அவருக்கு முன்னாடி மேகம் ஃபுல்லா மறைச்சிருக்கு இல்லையா, அதனால கீழே என்ன இருக்குன்னு அவருக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அதனாலே கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே இறக்குறாப்ல அந்த பிளேனும் பாத்தீங்கன்னா 19,000 அடி உயரத்துல இருந்து 18,000 அடி உயரத்துக்கும் வருது. அப்படியே கொஞ்சமா கீழே இறங்கி 17,000 அடி உயரத்துக்கும் வருது. அப்படி வர்ற அந்த டைம்ல அந்த விமானத்தோட ஸ்பீடை கம்மி பண்ணியிருந்தாரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. 19,000 அடி உயரத்துல விமானம் எவ்வளவு ஃபாஸ்டா பறந்துட்டு இருந்துச்சோ அதே ஸ்பீட்ல தான் இப்ப 17,000 அடி உயரத்துலயும் பறந்துட்டு இருக்கு. சோ அப்படி
பறந்துட்டு இருக்கப்பே அவருக்கு முன்னாடி இருக்க மேகம் லைட்டா விலக ஆரம்பிக்குது. சோ இது கம்ப்ளீட்டா விலகிருச்சு அப்படின்னா நம்மளால ஜெனீவா ஏர்போர்ட்டை தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னு கண்ணை நல்லா விழிச்சு பாக்குறாரு. அப்படி விழிச்சு பாக்குறப்ப அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சது ஜெனீவா ஏர்போர்ட்லாம் கிடையாது, அதற்கு மாறாம் உயரமான மவுண்ட் பிளாங்க் சிகரம். அதை பார்த்தோன்னே அவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே தெரியல. ஏன்னா பிளேன் இப்ப ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இல்லையா, அதுவும் 17,000 feet ஹைட்லயும் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம பிளேனை மேலே ஏத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளேனை லைட்டா மேலே ஏத்துறாரு. அப்படி ஏத்துறதுக்குள்ளே அந்த பிளேன் சரட்டுன்னு போய் அந்த மவுண்ட் பிளாங்க் மேல மோதிடுது. அப்படி மோதினதுல பிளேன் கம்ப்ளீட்டா சிதறிடுது. அப்படி சிதறினதுலே பாத்தீங்கன்னா அந்த பிளேன்ல டிராவல் பண்ண 48 பேரும் அந்த ஸ்பாட்லயே இறந்துடுறாங்க. இந்த ஒரு சம்பவத்தோட இந்த மவுண்ட் பிளாங்க் நிறுத்த போதா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது, அடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்துக்காக காத்துட்டு இருக்கு. எஸ், இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து எக்ஸாக்டா 16 வருடங்கள் கழித்து, இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஜனவரி 24, 1966 வருஷம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏர் இந்தியா 101 அதாவது கஞ்சன்ஜுங்கா அப்படின்ற இந்த ஒரு ஏரோப்ளேன் மும்பைல இருந்து கிளம்பி லண்டனுக்கு போக தயாரா நின்றுட்டு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மலபார் பிரின்சஸோட ரூட் இதோட ரூட் கிடையாது. அதுல இருந்து இதோட ரூட் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும். ஏன்னா மும்பைல இருந்து இது ஃபர்ஸ்ட் டெல்லிக்கு போகும், அதுக்கப்புறம் டெல்லியில இருந்து பெய்ரூட்டுக்கு போகும், அந்த பெய்ரூட்டுக்கு அப்புறம் தான் ஜெனீவாக்கு போகும், ஜெனீவால இருந்து லண்டனை போய் ரீச் ஆகும். அண்ட் இதுலயும் பெய்ரூட்டுக்கும் அந்த ஜெனீவாக்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ்ல தான் அதே ஆல்ப்ஸ் மலைத்தொடரும் இருக்கு, அதே மவுண்ட் பிளாங்கும் இருக்கு. அண்ட் இந்த கஞ்சன்ஜுங்கா ஏரோப்ளேன்ல பாத்தீங்கன்னா crew members and passengers சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 117 பேர் பிளைட்ல இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த 117 பேர்ல ஒரு முக்கியமான நபர் அந்த பிளேன்ல டிராவல் பண்றாரு. அவர் தான் டாக்டர் ஹோமி பாபா. நம்ம ஹோமி பாபா ஆல்ரெடி எக்கச்சக்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் இந்தியாவோட அணுசக்தி திட்டத்தோட தந்தையாவே இருந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, இவர் இப்ப மேற்கொள்ள போற இந்த ஒரு ஜேர்னியுமே வியன்னால இருக்கிற முக்கியமான ஒரு நியூக்ளியர் கான்ஃபரன்ஸுக்காக தான் மேற்கொள்ளவே செய்யறாரு. இவர் போய் அட்டெண்ட் பண்ண போற இந்த ஒரு நியூக்ளியர் கான்ஃபரன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எக்கச்சக்க நாடுகளுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாவும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவர் இந்த ஜேர்னியை மேற்கொள்ள போற இந்த ஒரு டைம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஒரு டைம்ல ஒட்டுமொத்த இந்தியாவுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேஓட்டிக்கா இருக்கு. ஏன்னா இந்த நாள்ல இருந்து எக்ஸாக்டா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்தியாவோட 2வது பிரதமரா இருந்த லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போறாரு. அவர் இறந்ததுக்கான காரணம் மாரடைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான மிஸ்டரியும் மர்மங்களும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றது இந்தியால இருக்கிற பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்படி நம்ம பிரதமர் சடனா இறந்து போன அந்த ஒரு டைம்ல தான் இந்த ஒரு இக்கட்டான ஒரு பயணத்தை நம்ம டாக்டர் ஹோமி பாபா மேற்கொள்ளவே போறாரு. எதுக்கு நம்ம பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மிஸ்டீரியஸான முறையில் இறந்து போகணும், அண்ட் நம்ம ஹோமி பாபா அட்டெண்ட் பண்ண போற இந்த ஒரு கான்ஃபரன்ஸை எதுக்கு மற்ற நாடுகள் பிடிக்காம பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். அதுக்கான பதில நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதற்கு முந்தின வருஷம் அதாவது 1965 காலகட்டம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த காலகட்டத்துல இந்தோ பாகிஸ்தான் வார் பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. சோ அதனால எக்கச்சக்கமான உயிர்களும் பலியாச்சு. அது மட்டும் கிடையாது, இந்தியாக்கு இந்த பக்கம் இருக்கிற சீனா இருக்கு பாத்தீங்களா, அந்த சீனாவும் பாத்தீங்கன்னா இந்தியாக்கு எக்கச்சக்கமான கொடுச்சல்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படி கொடுச்சல கொடுத்துட்டு இருக்கப்பே பாத்தீங்கன்னா 1964 காலகட்டத்திலேயே சீனா நாங்க இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய நாடு அப்படின்றத ப்ரூவ் பண்ற விதமா ஒரு மிகப்பெரிய அணு ஆயுத சோதனை நடத்திட்டாங்க. சோ அதை நடத்தினது மூலமா இந்த உலகத்துல ஒரு சுப்பீரியர் பவர் கொண்ட நாடு நாங்க அப்படின்றத அவங்க சொல்லாம சொல்லி காமிச்சு முடிச்சிட்டாங்க. சோ அதனால இந்தியா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும், இல்லன்னா நம்ம தேசத்தோட பாதுகாப்பே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரச்சனை வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி இருக்காரு பாத்தீங்களா, அவர் நம்ம ஹோமி பாபாவை கூப்பிட்டு இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ண முடியுமா, நம்மளால இந்த அணு ஆயுத சோதனை நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப நம்ம ஹோமி பாபா கொஞ்சம் கூட தயங்காம இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நீங்க மட்டும் பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அசால்ட் அதை நம்ம செஞ்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே லால் பகதூர் சாஸ்திரி இதுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கறாரு. அப்படி கிரீன் சிக்னல் கொடுத்த உடனே ஒரு பப்ளிக் ரேடியோ ஸ்டேஷன்ல ஹோமி பாபா இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. அப்படி இன்டர்வியூக்கு கூப்பிடுறப்ப இந்தியாவும் அணு ஆயுத சோதனை நடத்த போறாங்களா, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு நம்ம ஹோமி பாபா எஸ் கண்டிப்பா நம்ம அணு ஆயுத சோதனை நடத்த போறோம், அதுவும் வெறும் 18 மாசம் நாங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே பப்ளிக்கு அனௌன்ஸ் பண்ணவும் செய்யறாரு. சோ இவர் இப்படி அனௌன்ஸ் பண்ண இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உலகத்துல சுப்பீரியர் பவர் கொண்ட நாடா இருக்கிற அமெரிக்கா இருக்கு பாத்தீங்களா, அந்த அமெரிக்காவோட சிஐஏக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியை கிரியேட் பண்ணுது. என்னடா ஆளாளுக்கு இவங்க அணுகுண்டு சோதனை நடத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவர் எல்லாரும் சுப்பீரியர் பவர் சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது நடத்துறதுக்கு நம்ம வழிவிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லந்து இதை தடுக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிளான் போடப்பட்டதா சொல்லவும் படுது. சோ இது ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்தோ பாகிஸ்தான் வார் வேற போயிட்டு இருக்கு இல்லையா, அது ஆல்மோஸ்ட் முடிய போற ஒரு ஸ்டேஜ் வருது. அந்த டைம்ல அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஜனவரி மாசம் 11ஆம் தேதி 1966 வருஷம் டாஸ்கண்ட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுக்காக பாகிஸ்தான் அண்ட் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் 2 பேருமே டாஸ்கண்ட்க்கு கூப்பிடுறாங்க. இந்த அக்ரிமெண்டோட நோக்கம் வேற எதுவும் கிடையாது, இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்தோ பாகிஸ்தான் வார அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு உலகத்துல அமைதியை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுறதுக்காக கூப்பிட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிட்ட உடனே நம்ம பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் கொஞ்சம் கூட யோசிக்காம எங்களுக்கும் அமைதி தான் முக்கியம், நான் கண்டிப்பா இதுல சைன் போடுறேன்னு சொல்லிட்டு டாஸ்கண்ட்க்கு கிளம்பி போறாரு. ஆனா இப்படி ஒரு கிளம்பி போற இந்த ஒரு விஷயம் பார்த்தா இந்தியால இருக்கிற பல பேருக்கும் பிடிக்கவே இல்ல. ஏன்னா இப்ப நடந்துட்டு இருந்த இந்த ஒரு இந்தோ பாகிஸ்தான் வார்ல இந்தியா ஆல்மோஸ்ட் ஜெயிக்க போற ஸ்டேஜுக்கு போயிருச்சு. அந்த டைம்ல எதுக்கு இதை நிப்பாட்டிட்டு அமைதியா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போறாரு அப்படின்றது எக்கச்சக்க பேருக்கு ஒரு கோபத்தை கிரியேட் பண்ணுது. இருந்தாலும் நம்ம பிரதமருக்கு உலக அமைதி முக்கியம் அப்படின்னு
பட்டதுனாலேயே யோசிக்காம இதுக்கு சைன் போடுறதுக்கு அங்க கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போறதோட மட்டும் இல்லாம அங்க போய் சைன் போடவும் செய்யறாரு. இந்த 2 பேரையும் அமைதி உடன்படிக்கைக்கு அழைத்ததே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் கூப்பிட்டு இந்த சைன் போடவே சொல்றாங்க. அதுலயும் நம்ம லால் பகதூர் சாஸ்திரி சைனும் போடுறாரு. அப்படி சைன் போட்ட எக்ஸாக்டா 1 hour கழித்து அதே டாஸ்கண்ட்ல கார்டியாக் அரெஸ்ட் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி இறந்து போறாரு. இவர் இறந்து போன இந்த ஒரு சமயத்துல தான் பாத்தீங்கன்னா இந்திய அணு ஆயுத சோதனைக்காக பயங்கர வீரியமா செயல் திட்டங்களை தீட்டிட்டு இருந்த காலகட்டமா இருந்துச்சு. சோ அந்த டைம்ல ஒரு கார்டியாக் அரெஸ்ட் வந்து தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ல இந்த ரிப்போர்ட் தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவிச்சோட மட்டும் இல்லாம அந்த பாடியை இந்தியாவுக்கு அனுப்பி விடுறாங்க. ஆனா அப்படி அனுப்பி விடுறப்ப அந்த பாடியில இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பாக்குறப்ப அவர் உண்மையிலேயே நேச்சுரல் டெத் தான் ஆனாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் உருவாகுது. ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட்னால இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்ட அவரோட பாடி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரப்ப ப்ளூ கலர்ல மாறி இருந்துச்சு. சோ அதை வச்சு பாக்குறப்ப கண்டிப்பா அவருக்கு பாயசம் கொடுத்துதான் கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லால் பகதூர் சாஸ்திரியோட ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. ஆனா என்னத்த சந்தேகப்பட்டாலும் இவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாலும் இவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமையே இறுதி சடங்கும் பண்ணி முடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கிரியேட் ஆகுது. அது மட்டும் கிடையாது, இவருடைய இறப்பு ஒரு மிஸ்டரியாவே முடியவும் செய்து. இப்படி இவர் இறந்து எக்ஸாக்டா 2 வாரங்கள் கழித்து தான் நம்ம டாக்டர் ஹோமி பாபா இந்த கஞ்சன்ஜுங்கா ஏரோப்ளேன்ல இருந்து கிளம்பி வியன்னாக்கு போறதுக்கு தயாராயிட்டு இருக்காரு. அந்த முக்கியமான விஷயம், நம்ம பிரைம் மினிஸ்டர் லால் பகதூர் சாஸ்திரி இறக்குறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துல சுப்பீரியர் பவர்ஸ் சொல்லப்படுற நாடுகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரஷரை கொடுத்தாங்க. அதுதான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம். அதாவது இந்த ஒப்பந்தத்துல நீங்க கண்டிப்பா கையெழுத்து போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஷரை கொடுத்தாங்க. ஒன்ஸ் இந்த ஒப்பந்தத்துல மட்டும் இந்தியா கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அணு ஆயுத சோதனையே இந்தியாவில நடத்தவே முடியாது. சோ அப்படி நடத்த முடியல அப்படின்னாலே இந்தியாவால தன்னுடைய சுப்பீரியர் பவரை வெளிப்படுத்த முடியாது இல்லையா. அப்படி வெளிப்படுத்தல அப்படின்னாலே உலகத்துல இருக்க சுப்பீரியர் நாடுகள் எல்லாம் இந்தியாவை பெருசா மதிக்க மாட்டாங்க இல்லையா. சோ அதனாலே இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான லால் பகதூர் சாஸ்திரியும் இந்திய அணுசக்தி திட்டத்தோட தந்தையான ஹோமி பாபாவும் இதுல சைன் போட மறுத்துறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தோட சுப்பீரியர் நாடுகள் எல்லாத்துக்கும் இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய கோபத்தை கிரியேட் பண்ணுச்சு. அப்படி கிரியேட் ஆன சில மாதங்களே பாத்தீங்கன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டரும் மர்மமான முறையில இறந்தும் போறாரு. அப்படி அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி நியூ பிரைம் மினிஸ்டரா நியமிக்கப்படுறாங்க. அந்த சமயத்துல தான் நம்ம ஹோமி பாபாவும் வியன்னால நடக்க போற இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்கிறதுக்காக ஏர் இந்தியா 101ல ஏறி உட்கார்ந்திருக்காரு. எஸ், இவரோட சேர்த்து இந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா 117 பேர் இருக்காங்க. சோ பிளேன் கிளம்புறதுக்கு முன்னாடி பைலட் எப்பயுமே வழக்கம் போல செக் பண்ற எல்லா விஷயங்களையும் செக் பண்றாரு. அப்படி செக் பண்றப்ப அந்த பிளேன்ல இருக்கிற 2 VOR ரிசீவர்ல 1 மால் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இப்படி 2ல 1 மால் ஃபங்க்ஷனா இருக்குது பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டா அது பெரிய பிரச்சனையா இதுவரைக்கும் இருந்தது கிடையாது. ஏன்னா கேப்டனோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த VOR ரிசீவரோட பயன்பாடு என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். எஸ், இந்த 2 VOR ரிசீவர்ல ஒரு VOR ரிசீவர் பாத்தீங்கன்னா பிளேன் எந்த டைரக்ஷன்ல பறந்து போகணும் அப்படின்றத காட்டும். இன்னொரு VOR ரிசீவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம இறங்க போற ஸ்டேஷன்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றத காட்டும். சோ இது ரெண்டுமே ஒழுங்கா செயல்பட்டா மட்டும் தான் ஒரு பைலட்டால அவருடைய பிளேனை இறங்க போற டெஸ்டினேஷன்ல ஈஸியா கொண்டு போய் பிளேனை இறக்க முடியும். சப்போஸ் 2வது VOR ரிசீவர் ஒழுங்கா ஒர்க் ஆகலாட்டியும் கேப்டனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு பிளேன் கிளம்புற நேரம் பிளேன் பறந்துட்டு இருக்க வேகத்தை கால்குலேட் பண்ணி நம்ம டெஸ்டினேஷன்ல இருந்து இவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம எங்க பறந்துட்டு இருக்கோம் அப்படின்றத கேப்டனால நிர்ணயிக்க முடியும். சோ அதனால இந்த 2வது VOR ரிசீவர் ஒர்க் ஆகலாட்டி எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஏன்னா எனக்கு கவுண்ட்லெஸ் ஹவர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேன் டேக் ஆஃப் பண்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பிளேன் எக்ஸாக்டான டைம்ல மும்பைல இருந்து கிளம்பி டெல்லிக்கு போய் டெல்லியில இருந்து பெய்ரூட்டுக்கும் போகுது. அதுக்கப்புறம் பெய்ரூட்ல இருந்து கிளம்பி ஜெனீவாவை நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. எஸ், இந்த ரூட்ல தான் அந்த மான்ஸ்டர் மலையும் இருக்கு இல்லையா. எஸ், அந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடர் மேலதான் இப்ப இந்த பிளேன் பறந்துட்டு இருக்கு. அப்படி பறந்துட்டு இருக்கப்ப இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் மாதிரியே தான் ஸ்டார்டிங்ல ஸ்கை பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கு. ஆனா டைம் போக போக வெதரும் சேஞ்ச் ஆகுது. திக்கான கிளவுட்ஸும் அந்த பிளேனை சுத்தி சூழ ஆரம்பிக்குது. அப்படி சூழ்றப்ப முன்னாடி இருக்க விசுவல் கேப்டனுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. சோ உடனே கேப்டன் டிசோசா ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோல கான்டாக்ட் பண்றாரு. அப்படி கான்டாக்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நான் எந்த இடத்துல பறந்துட்டு இருக்கேன் அப்படின்ற டீடைல் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. அப்படி கேட்டோன்னே அவங்களும் அவங்களுடைய ரேடாரை செக் பண்ணிட்டு நீங்க மவுண்ட் பிளாங்க்ல இருந்து எக்ஸாக்டா 5 மைல் தொலைவுல பறந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டோன்னே கேப்டனும் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேனை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த ஒரு இடத்துல நீங்க இந்த விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 1966 காலகட்டத்துல GPS அப்படின்ற ஒண்ணு கண்டுபிடிக்கவே படல. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த பிளேன் எக்ஸாக்டா பறந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏர் டிராபிக் கண்ட்ரோலால கணிக்கவே முடியாது. சோ அவங்க ரேடாரை வச்சு அப்ராக்சிமேட்டா இந்த இடத்துல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அவங்களால சொல்ல முடியும். அதைத்தான் இப்ப கேப்டன் டிசோசாட்டையும் ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே கேப்டனும் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேன் ஓட்டுறதை கன்டினியூ பண்றாரு. சோ இப்படி ஒரு பக்கம் ஏர் இந்தியா 101 ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு மேல பறந்துட்டு இருக்க சமயத்திலே கீழே இன்னொரு பக்கம் ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோலும் அவங்களோட ஏரோப்ளேனை ட்ராக் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ட்ராக் பண்ணிட்டு இருக்கப்பே மிஸ்டீரியஸான முறையில திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் கொஞ்சம் கொஞ்சமா ஆல்டிடியூட்ல கீழே இறங்க
இறங்க ஆரம்பிக்குது. அதாவது 19,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருந்த அந்த ஏரோப்ளேன் திடீர்னு 18,000 அடி உயரத்துல கீழே பறக்க ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கி 17,000 அடி உயரத்துக்கு கீழே இறங்குது. அதை பார்த்த உடனே ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் இருக்கவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க, நீங்க மவுண்ட் பிளாங்க்ல இருந்து கிட்டத்தட்ட 5 மைல் தொலைவுல இருக்கீங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தட் மீன்ஸ் இந்த ஏர் இந்தியா 101 5 மைல் தொலைவை கடந்ததுக்கு அப்புறம் தான் டிசென்ட் ஆகவே ஆரம்பிக்கணும். ஆனா அதை கட்டுக்கிறதுக்கு முன்னாடியே ஏன் இந்த ஏரோப்ளேன் டிசென்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்றதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பதற்றமாவே இருக்கு. சோ உடனே ஏர் இந்தியா 101 மறுபடியும் கான்டாக்ட் பண்றாங்க. ஆனா என்னத்தை இவங்க சைடுல இருந்து கான்டாக்ட் பண்ணாலும் ஏர் இந்தியா 101 அவங்களால கம்யூனிகேட் பண்ணவே முடியல. அவங்க சைடுல இருந்து எந்த விதமான ரிப்ளையும் வரவே இல்ல. அதுக்கடுத்து கொஞ்சம் வினாடிகள்லயே அது வரைக்கும் ரேடார்ல தெரிஞ்சிட்டு இருந்த ஏர் இந்தியா 101 சடனா டிஸப்பியர் ஆகுது. சோ இத பார்த்தோன்னே ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா பதற்றம் ஆயிடுறாங்க. அப்படி பதற்றமான உடனே ரெஸ்கியூ டீம் ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அந்த ஒரு டைம் காலை 6 மணி. அப்படி நடந்த அடுத்த 2 இல்லாட்டினா 3 மணி நேரத்திலேயே ரெஸ்கியூ டீம் அந்த மவுண்ட் பிளாங்க் ரீச் பண்றாங்க. அப்படி ரீச் பண்ண உடனே எங்கேயாச்சும் 101 உதிரி பாகங்கள் கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடுறப்ப முதல் 24 மணி நேரத்துக்கு அவங்களுக்கு எந்த விதமான டெப்ரிஸும் கிடைக்கவே இல்லை. அதாவது எந்த ஒரு உதிரி பாகமும் கிடைக்கவே இல்லை. சோ இந்த விமானம் எங்க போய் விழுந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கே சுத்தமா தெரியவே இல்லை. ஆனா பிரேக் த்ரூ கொடுக்குற மாதிரி அடுத்த நாள் மறுபடியும் தேடுறப்ப இந்த மவுண்ட் பிளாங்க்ல இருந்து சில மைல் தொலைவுல இந்த ஏர் இந்தியா 101 உதிரி பாகங்கள் கிடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கிடக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து சில மைல் தூரம் வரைக்கும் அந்த பிளேனோட சின்ன சின்ன உதிரி பாகங்கள் சிதறி கிடக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதை வச்சு பாக்குறப்ப அந்த பிளேன்ல டிராவல் பண்ண 117 பேருமே இறந்து போயிடுறாங்க. அதுலயும் முக்கியமா இந்தியாவோட அணுசக்தி திட்டத்தோட தந்தையான ஹோமி பாபாவும் இந்த ஒரு கோரமான இன்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. ஆனா என்னதான் இவங்களால உதிரி பாகங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் அந்த பிளேன்ல டிராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட ஒரு பாடியை கூட கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் இந்த பிளேன் விபத்துக்கு உள்ளாயிருச்சு அப்படின்றதுனாலயே ஓப்பனாவே பப்ளிக்கா சில ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறாங்க. ஆல்ரெடி ஏர் இந்தியா 245 மலபார் பிரின்சஸ் எப்படி மவுண்ட் பிளாங்க்ல மோதி கிராஸ் ஆகுச்சோ அதே மாதிரிதான் இந்த ஏர் இந்தியா 101 அதாவது கஞ்சன்ஜுங்காவும் இந்த மவுண்ட் பிளாங்க்ல மோதி கிராஸ் ஆகி அதுல டிராவல் பண்ண 117 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்கா அனௌன்ஸ்மெண்ட் வெளியிடுறாங்க. இதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பாக்குறப்ப அபிஷியலா இத்தாலி சுவிட்சர்லாந்து சைடுல இருந்து கொடுக்கப்பட்ட ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா பிளேனை ஓட்டின கேப்டனுக்கும் ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோலுக்கும் இடையில இருந்த மிஸ் கம்யூனிகேஷனால தான் இந்த ஒரு கிராஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஜெனீவா ஏர் டிராபிக் கண்ட்ரோல் நீங்க மவுண்ட் பிளாங்க்ல இருந்து 5 மைல் தொலைவுல இருக்கீங்க அப்படின்னு சொன்னதை மேபி கேப்டன் தவறுதலா புரிஞ்சுக்கிட்டு நாங்க மவுண்ட் பிளாங்க கடந்து 5 மைல் தொலைவுல இருக்கும்னு அவர் புரிஞ்சிருந்திருக்கலாம். அதாவது மவுண்ட் பிளாங்க நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சிருந்திருக்கலாம். அதனாலதான் அவர் மேபி பிளேனை சடனா டிசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். அதாவது பிளேனை கீழ் நோக்கி இறக்க ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படி இறக்குனதுனாலே அது நேரா போய் மவுண்ட் பிளாங்க்ல மோதி கிராஸ்க்கு உள்ள இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடுல இருந்து அபிஷியலா ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. ஆனா என்னதான் அவங்க இந்த மாதிரி வெளியிட்டாலும் இதுலயும் எக்கச்சக்கமான கேள்விகளும் கான்ஸ்பிரசியும் இருக்கதான் செய்யுது. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மவுண்ட் பிளாங்க்ல போயிட்டு கிராஸ் ஆன ஏர் இந்தியா 245 இருக்கு பாத்தீங்கன்னா, அதாவது மலபார் பிரின்சஸ் இருக்கு பாத்தீங்களா, அது மவுண்ட் பிளாங்க்ல போயிட்டு கிராஸ் ஆறப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் ஆன அதே இடத்துல தான் எல்லா உதிரி பாகங்களும் கடந்திருந்திருக்கு. ஆனா இந்த ஒரு கஞ்சன்ஜுங் அதாவது ஏர் இந்தியா 101 உதிரி பாகங்கள் ஒரே இடத்துல கடக்காம கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் பாத்தீங்கன்னா இதோட உதிரி பாகங்கள் சிதறி கடந்திருக்கு. சோ இதை வச்சு பாக்குறப்ப இது நேரா போய் மவுண்ட் பிளாங்க்ல மோதிலாம் கிராஸ் ஆகல. அதற்கு மாறா இது வானத்துல பறந்துட்டு இருக்கப்பே எக்ஸ்ப்ளோட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி வானத்திலேயே இது எக்ஸ்ப்ளோட் ஆனனாலதான் அதோட உதிரி பாகங்கள் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் சிதறி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களோட வாதங்களை வைக்கிறாங்க. ஆனா அவங்க இந்த மாதிரி வாதங்களை வச்சாலும் அபிஷியலா இதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கவும் இல்ல. சப்போஸ் அப்படி கிடைச்சிருந்தாலும் கவர்மெண்ட் சைடுல இருந்து அபிஷியலா இதை வெளியிடவும் இல்ல. சரி, எதுக்குள்ள டார்கெட் பண்ணி இந்த பிளேனை கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளும் வரலாம் இல்லையா? அந்த கேள்விகளுக்கு கான்ஸ்பிரசி தியரியா சில தியரிகளும் சொல்லப்படுது. அந்த தியரிகளை கேட்கறப்ப இது நடந்திருக்கலாமா இல்லையான்றதை நீங்களே டிசைட் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் தியரியா பாத்தீங்கன்னா CIA தான் இந்த பிளேனை டார்கெட் பண்ணி கிராஸ் பண்ண வச்சிருக்கணும். ஏன்னா இந்த பிளேன்ல டிராவல் பண்ற முக்கியமான நபர் நம்ம இந்திய அணுசக்தி திட்டத்தோட தந்தையான ஹோமி பாபா இல்லையா? இவர் உயிரோட இருந்தார் அப்படின்னா இந்தியா கூடிய சீக்கிரமாவே அணு ஆயுத சோதனை நடத்திடுவாங்க இல்லையா? சோ இதை தடுத்து நிறுத்துறதுக்காக தான் இந்த பிளேனை பிளான் பண்ணி கிராஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அதை 2 விதமாவும் கிராஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வழி பாத்தீங்கன்னா இந்த பிளேனோட கார்கோ ஏரியா இருக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது சரக்குகளை ஏற்றி வைக்கிற இடம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சின்ன எக்ஸ்ப்ளோசிவ் அவங்க வச்சிருந்திருக்கலாம். அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு மேல வர்றப்ப வெடிக்க வச்சிருக்கலாம். அப்படி வெடிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் இது கீழே விழுந்து கிராஸ் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விதமா மேபி இன்னொரு போர் விமானத்தை கொண்டு வந்து கூட டைரக்டா இந்த ஏர் இந்தியா 101 தாக்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்றாங்க. இப்படி அவங்க சொல்றத வாய் வழியாவும் சொல்ல இதுக்கு ஒரு சில எவிடன்ஸோடையும் சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 2013 வருஷம் ஒரு புக் வெளியிடப்படுது. அந்த புக்கோட நேம் கான்வர்சேஷன் வித் க்ரோ. இந்த புக்ல பாத்தீங்கன்னா CIA ஏஜென்ட்டான ராபர்ட் ட்ரம்பிள் க்ரோவ்லி அப்படின்றவர் கூட பேசின ஒரு கான்வர்சேஷனை தான் பாத்தீங்கன்னா புக்காவே எடுத்து வெளியிட்டிருக்காங்க. அந்த புக்ல இருக்கிற ஒரு பக்கத்துல இந்த ராபர்ட் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்க பண்ணதிலே பெர்ஃபெக்ட்டான ஷாட் அப்படின்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரான லால் பகதூர் சாஸ்திரியும் ஹோமி பாபாவோட பிளேனும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஓப்பனா பேசியிருக்கதா அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சு பாக்குறப்ப மேபி CIA தான் பிளான் பண்ணி இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. ஆனா என்னதான் இவங்க இதை சொன்னாலும் எவிடன்ஸ் வைஸ் பாக்குறப்ப இதற்கான எந்த விதமான எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. சோ அதனாலே இது கான்ஸ்பிரசி தியரியா தான் மென்ஷன் ஆகுதே தவிர இதுதான் உண்மை அப்படின்றத
அடிச்சு சொல்ல முடியல. அதுக்கப்புறம் இது பிளான் பண்ணி செய்யப்பட்ட கிராஸ் ஆஃப் பண்றதுக்கு இன்னொரு சாட்சியா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேனோட உதிரி பாகங்களை அடுத்தடுத்த வருடங்களை கண்டுபிடிச்சாலும் ஏன் 2012 இருந்து 2017 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த பிளேன்ல டிராவல் பண்ணவங்களோட டாக்குமெண்ட்ஸ் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்தாலும் இந்த பிளேனோட முக்கியமான பாகமான பிளாக் பாக்ஸை யாரும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சு எடுத்து கொடுக்கவே இல்லை. தட் மீன்ஸ் அந்த பிளாக் பாக்ஸை யாரும் வாலண்டியராகவே மறைச்சு வச்சிட்டாங்க, இல்லாட்டினா அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த பிளாக் பாக்ஸ் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த பிளேனோட லாஸ்ட் மொமெண்ட்ஸோட ரெக்கார்டிங்ஸை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அது தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே உண்மையிலேயே பிளான் கிராஸ் தான் ஆச்சாம் இல்ல வேற எதுவும் இஷ்யூவா அப்படின்றத கண்டுபிடிச்சனா இல்லையா? ஆனா அது இது நாள் வரைக்கும் ஏன் கிடைக்கவே இல்லை அப்படின்றதாம் இங்க இருக்க ஒரு பெரிய மிஸ்ட்ரியாவே இருக்கு. மேபி அதை சிஐஏ மறைச்சு வச்சிருக்கலாம் அப்படின்னு கூட சில பேர் நம்புறாங்க. அதுக்கப்புறம் 2012 வருஷம் மவுண்டன் ரெஸ்கியூவரான அர்னால்ட் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் நடந்த இடத்துல இருந்து ஒரு பேக்கை கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. அதோட வெயிட் மட்டும் கிட்டத்தட்ட 9 கிலோ இருக்கு. சோ அதை எடுத்தோடனே பக்கத்துல இருந்த சாம்னிக் ஸ்டோன் போலீஸ் ஸ்டேஷன்ல அதை கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்படி கொடுத்தோடனே அந்த பேக்கையும் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பாக்குறப்ப அது டிப்ளமேட்டிக் மெயில் இருக்க பேக் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டிப்ளமேட்டிக் மெயில் அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு சீக்ரெட்டான செய்திகளை கான்ஃபிடன்ஸ்ல சீல் பண்ணி அனுப்புற மெயில் தான் இந்த டிப்ளமேட்டிக் மெயில். சோ அந்த ஒரு மெயில் இருக்க பேக்கா தான் இந்த ஒரு பேக் இருந்திருக்கு. இந்த மெயில அனுப்புனது யாருன்னு பாத்தீங்கன்னா 1966 காலகட்டத்துல இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் அஃபேர்ஸ் தான் அனுப்பியிருக்காங்க. அது யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல இந்தியன் கவுன்சில் ஜெனரல்ல இருக்கிற CGK மேனனுக்கு அனுப்பியிருக்காங்க. சோ இந்த ஒரு டிப்ளமேட்டிக் மெயில ஏதாவது இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதை கொண்டு போய் சேர விடக்கூடாது அப்படின்றதுக்காகவே CIA இந்த பிளேனை கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதையும் பாத்தீங்கன்னா அந்த கார்கோ ஏரியால சில எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சோ இப்படி இந்த ஏர் இந்தியா 101 கிராஸ்க்கு பின்னாடி எக்கச்சக்கமான கான்ஸ்பிரசி தியரிஸ் இருந்தாலும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அபிஷியலா இது மிஸ்கம்யூனிகேஷன்னால தான் நடந்துச்சே தவிர வேற எதுனாலையும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்மெண்ட் சைடுல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எது எப்படி இந்த ஒரு கிராஸ் நடந்ததுனாலே நம்ம டாக்டர் ஹோமி பாபா இறந்து போயிட்டார் இல்லையா? சோ அதனாலேயே 18 மாசத்துல நடத்த இருந்த அந்த அணுஆயுத சோதனை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணப்படுது. அமெரிக்காவும் பிக் ரிலீஃபுக்கு வர்றாங்க. ஆனா என்னத்தை தான் அவங்க பிக் ரிலீஃபுக்கு வந்தாலும் அடுத்த 8 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அணுஆயுத சோதனையை இந்தியா நடத்தி காமிக்கிறாங்க. அதை நடத்தினதே நம்ம டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். சோ ஒருத்தர் இல்ல அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஆஃப் ஆயிரம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சுப்பீரியர் பவர் கொண்ட நாடுகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கிற மாதிரி தான் இந்த பொக்ரான் அணுஆயுத சோதனையும் அமைஞ்சிச்சு. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.